ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸில் நீங்கள் உங்கள் எந்த கோர்ஸ் எடுக்கணும், எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்கணும் அப்படிங்கிறத, நம்ம எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிறது வந்து போன வருஷத்தோட கட் ஆஃப் மார்க்கு. இப்போ இந்த வருஷத்தோட கட் ஆஃப் மார்க் வந்து உங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் அப்பான் இதுக்கும் கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். மற்றபடி வந்து இதுவாகவே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது உங்களுக்கு நான் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கட் ஆஃப் மார்க்குங்கிறத வீடியோ வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் காலேஜோட கட் ஆஃப் மார்க் ஓசி கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 195 இருக்கணும். பிசிக்கு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 192 இருக்கணும். பிசிஎம்க்கு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 193 இருக்கணும். எம்பிசிக்கு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 193 கட் ஆஃப் இருக்கணும். இந்தந்த மார்க்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த கம்யூனிட்டியிலேருந்து கட் ஆஃப் மார்க் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜை எடுத்துக்கலாம். இந்த செல்ஃப் சப்போர்ட்டட் காலேஜுக்கும் எய்டட் கோர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் மாறும், மற்றபடி வேறு எதுவுமே மாறாது. ஓகேங்களா? அடுத்து சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்திங்க அப்படின்னா ஓசிக்கு 195 இருக்கணும். பிசிக்கு 192 கட் ஆஃப் மார்க் இருக்கணும். பிசிஎம்க்கு 190 இருக்கணும். எம்பிசிக்கு 193.5 இருக்கணும். ஓகேங்களா? அடுத்த கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் காலேஜ்க்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கோர்ஸ்க்கு 199.5 ஓசி கம்யூனிட்டிக்கு இருக்கணும். பிசி கம்யூனிட்டிக்கு 199 இருக்கணும். பிசிஎம் கம்யூனிட்டிக்கு வந்து 198 இருக்கணும். எம்பிசி கம்யூனிட்டிக்கு 199 இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்க்கு வந்து ஓசி கம்யூனிட்டிக்கு வந்து 200 கட் ஆஃப் இருக்கணும். பிசி கம்யூனிட்டிக்கு 199.5 இருக்கணும் கட் ஆஃப். பிசிஎம்க்கு வந்து 198.5 இருக்கணும். எம்பிசிக்கு வந்து 199.5 இருக்கணும். ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு ஓசி கம்யூனிட்டிக்கு 199.5 இருக்கணும். பிசி கம்யூனிட்டிக்கு 199 இருக்கணும். பிசிஎம் கம்யூனிட்டிக்கு 197.5 இருக்கணும். எம்பிசி கம்யூனிட்டிக்கு 198.5 இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ட்ரிபிள்இயில் ஓசி கம்யூனிட்டிக்கு 197.5 இருக்கணும். பிசி கம்யூனிட்டிக்கு 196.5 இருக்கணும். பிசிஎம் கம்யூனிட்டிக்கு வந்து 196.5 இருக்கணும். அடுத்து எம்பிசி கம்யூனிட்டிக்கு 196 இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து என்ன கோர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைனிங் அண்ட் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ்க்கு வந்து ஓசி கம்யூனிட்டிக்கு 197 இருக்கணும். பிசி கம்யூனிட்டிக்கு 196.5 இருக்கணும். பிசிஎம் கம்யூனிட்டிக்கு 194.5 இருக்கணும். எம்பிசி கம்யூனிட்டிக்கு 195.5 இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் காலேஜ்க்கு வந்து பிசி கம்யூனிட்டிக்கு வந்து 198.5 இருக்கணும். ஓசி கம்யூனிட்டிக்கு 198.5 இருக்கணும். பிசிஎம் கம்யூனிட்டிக்கு 197.5 இருக்கணும். எம்பிசி கம்யூனிட்டிக்கு 197.5 இருக்கணும். ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் மார்க்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து ஈஸி கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் ஜிஇஓ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களோட ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 191 இருக்கணும். பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 188 இருக்கணும். பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 189 கட் ஆஃப் இருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 186 இருக்கணும். ஓகேங்களா? அடுத்த கோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கு ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 190.5 இருக்கணும். பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 186 இருக்கணும். அடுத்து வந்து பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 186 இருக்கணும். அடுத்து வந்து எம்பிசியாக இருந்தீங்கன்னா 185 இருக்கணும். அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்க்கு வந்து ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 198.5 இருக்கணும். பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 198 இருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 197.5 இருக்கணும். அடுத்து வந்து எம்பிசியாக இருந்தீங்கன்னா 197.5 இருக்கணும். இந்த கட் ஆஃப்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் கேம்பஸில் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்க என்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னா, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். அப்படி அதை எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓசியாக இருந்தீங்கன்னா 189.5 இருக்கணும். பிசியாக இருந்தீங்கன்னா 186 இருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 189 இருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 185 இருக்கணும். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 194.5 இருக்கணும். அடுத்து பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா 192.5 இருக்கணும். அடுத்து பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 193.5 இருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 192.5 இருக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. மைனிங் இன்ஜினியரிங் இருக்குது, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இருக்குது, பிரிண்டிங் பேக்கேஜ் டெக்னாலஜி இருக்குது. அதே மாதிரி
நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன கட் ஆஃப்ங்கிறத இதில் டீட்டெயில்ஸாக நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத, இவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நமக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து உங்களுக்கு சீட் ஆகட்டும், இல்லை கவுன்சிலிங்கில் எதுவும் சப்போர்ட் ஆகட்டும், எஜுகேஷனை பற்றின எந்த டவுட்ஸாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எந்தவித ஃபீஸும் நாங்கள் வாங்குறதில்ல. எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃப்யூச்சரில் எதுவும் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.